முதலாவது பிசிஎல் உடன் தாக்கம் புரிந்து ஒரு குளோரினை சேர்வை தருவிக்கும். சரியா? ரைட். தாழ்த்தல் நடக்கும். அடுத்தது இதுல உண்மையாலே என்ன என்ன ரிசல்ட்ஸ் இருக்கும்டா, உண்மையாவே OH இருக்காது. இதுல என்னவா இருக்கு உண்மையிலே, நான் முதல் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இதுல இருக்கு உண்மையிலே. சரியா? உண்மையாவே இப்படித்தான் இருக்கும். வெளி காட்டுறேன், இப்படித்தான் உண்மையிலே இருக்கும். ஆனா இதுதான் தன்னொடுங்கல் தாக்கம்னு சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இது தன்னொடுங்கல் நடக்கல. இதுல என்ன செஞ்சிருக்குது, இதுல Na+ இதுல சேர்ந்து இருக்குது. உண்மையாவே Na+ இது OHன்னு சொன்னா இதுல ஒரு அமிலத்தன்மை இருக்கு தானே எங்கள்கிட்ட, இதுல அல்கோஹால்ல அந்த அமிலத்தன்மைக்காக இந்த தாக்கம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப இது இந்த ரெண்டாவது 3 தாக்கத்தையுமே பேஸ் பண்ணதாக இருக்கும். அப்ப இப்படி பார்க்கும்போது விடை என்று பார்த்தோம்னா, விடை ஏதாவது ஒரு இடத்துல எழுதுவோம். விடை 2வது தான் சரியான முறையில் இருக்குது. விடை 2வது இருக்குது. விடை என்னவா இருக்கு? 2வது இருக்குது. இது ரெண்டையும் ஒரு புது தாக்கமா இருக்கக்கூடிய இந்த NaOH தன்னொடுங்கள் இல்லாத தாக்கங்களும் இருக்கு. அது கொஞ்சம் அவதானமா பார்த்து கொள்ளணும். இதுல தன்னொடுங்கள் நடக்கணும்னா கட்டாயம் என்ன செய்யணும், அல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் வரும். இது பக்கத்துல, அதாவது இஞ்சால ஏதாவது ஒரு இடத்துல அல்பா கார்பன் சொல்றேன். இது பக்கத்துல இருக்கிறது அதெல்லாம் அமில ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அல்பா கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனை அல்பா கார்பன், அதுல இருக்கிற ஹைட்ரஜனை சொல்றது ஹைட்ரசனை அமில ஹைட்ரசன் வாங்க. ஹைட்ரசன் அதுதான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை உருவாக்கும் தன்னொடுங்களுக்கு. சரியா? ரைட்.